கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாக ஆரோனும் சபையாரை கூட்டி வர செய்து, சேம் அதே மாதிரி அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகஜீவனுக்கும் கொடுப்பா என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூட்டி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏகமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருக ஜீவன்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை, இங்க என்ன பிரச்சனை, அவனுக்கு இப்போ அவர் சொல்றத கேட்டா ஓகே, கண்மலை அப்படிதான் பிளந்தார், தண்ணியை பிளந்தார், எல்லாமே ரைட், அப்படியே போனான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அவர் அடிக்க சொல்ல, அவர் பேச சொன்னார். இப்போ பேசுன்ற இடத்துல அவன் என்ன பண்றான், அடிச்சான். நீங்க யோசித்து பாரு, நல்லா புரிஞ்சிங்க. பேசுன்ற இடத்துல அடிக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் நடத்துறாரு இல்லையா, அந்த நடத்துறது அவன் என்ன நினைச்சிட்டான், ஓ இப்படிதான் நடத்துறாரு, அப்படிதான் நம்மளை கொண்டு போறாரு அவன் நினைச்சிட்டான். கிடையவே கிடையாது. பாருங்க, சில கர்த்தர் நடத்துறத தெளிவா புரிஞ்சுக்கினா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்குள் நம்மளால வாழ முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பாருங்க, இந்த மாமிசத்தின் ரீதியாக கூட நம்மளால சில வெற்றிகளை கண்டடைய முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவன் அடிச்ச உடனே தண்ணி வந்துச்சா வரலையா? வந்துச்சு. ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, தண்ணி வந்துச்சு, ஆனா அவனுடைய அந்த முழுமையான அந்த பரிபூர்ணமான வாழ்க்கைக்குள்ளாக அவனால போகவே முடியல. இன்னைக்கு நம்ம கூட பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழும் போது சில எல்லாமே நம்ம அந்த சத்தத்தின் கீழே வாழல. சில நேரத்தில் நமக்கு தோன்றது, சில நேரத்தில் நமக்கு புரியல, சில நேரத்தில் நம்ம செய்யறோம். நடக்குதா? நடக்குது, நடக்குது, நடக்குது. ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, அது நித்தியத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ண மாட்டேங்குது, சேர்க்க மாட்டேங்குது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இதுதான் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்க வாழும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லை இல்லாததாக இருக்கும். சில நேரத்தில் இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம சில விஷயத்தை செய்யும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த ஆசீர்வாதம் ஒரு எல்லைக்கு உட்பட்டுருக்கும். எத்தனை பேர் புரியுது? இப்ப மோசேக்கு ஒரு பார்டர் வச்சிட்டாரு. அதே மோசே அடிக்காம பேசியிருந்தா, நான் சொல்றேன் பாருங்க, மோசே வாழ்ந்த நாட்களை விட இன்னும் ஆயுசு நாட்கள் மோசேக்கு நிறைய கூட்டி கொடுத்திருப்பார். ஏன்னா மோசே தான் அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணி ஆகணும், சேர்க்கணும். அப்போ யோசுவா செய்யற வேலையை கூட மோசே என்ன பண்ணியிருப்பாரு, செய்திருப்பார். அப்ப நல்லா நீங்க புரிஞ்சீங்க. அப்ப மோசேவுடைய வாழ்க்கை ஏன் ஒரு பார்டர்ல வந்துருச்சுன்னா, கர்த்தர் சொன்னா ஆனா சரியா கேட்கல. கர்த்தர் சொன்னாரு, ஆனா இவன் மாமிசத்துல சில விஷயத்தை செஞ்சான் பாருங்க, அதுல ஒரு எல்லைக்கு உட்பட்டு வந்துட்டான். சேம் திங் நீங்க நம்ம வாழ்க்கையில கூட சிலதெல்லாம் ஏன் ஒரு அளவுக்கு உட்பட்டிருக்கு. ஒரு அளவுக்குட்பட்டு ஏன் நம்ம வாழ்ற, ஒரு அளவுக்குட்பட்டு ஏன் நம்முடைய லைஃப்பை நம்ம குறுகி கொண்டு வரோம்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொன்னதை கேட்டால் அளவில்லாத ஆசீர்வாதம், அவர் சொன்னதை கேட்டால் அளவில்லாத வெற்றி, அவர் சொன்னதை கேட்டால் அளவில்லாத நிறைவுக்குள்ளாக நம்மளால கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். ஏமே எதன் பேர் புரியுது? அதான் உண்மை. அது அப்போ கர்த்தருடைய சத்தம்ன்றது அவசியமா? இவ்வளோ அவங்கள கேட்குறேன், நான் அந்த பிஸ்னஸ்க்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமா, நல்லா இருந்திருக்க மாட்டானா? நல்லா இருந்திருப்பேன். ஏன்னா ஆசீர்வச்சிருப்பார், ஆசீர்வச்சிருக்க மாட்டாரா? ஆசீர்வச்சிருப்பார். கரெக்ட். ஏன்னா நான் எதை தேர்ந்தெடுக்கிறோன்னு அதை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர் சத்தத்தை புரிஞ்சுட்டு நான் நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறேன். இதில் எது ரொம்ப பெரிய வெற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் பெரிய வெற்றி. ஏமே அப்போ அந்த வாழ்க்கை இருந்திருக்குமா? இருந்திருக்கும், பட் லிமிட்டாக இருந்திருக்கும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? அது அந்த வாழ்க்கை இல்லாமல் போயிருக்காதுங்க. கடவுள் என்னை சபிக்க போகிறது கிடையாது, கடவுள் என்னை அடிக்க போகிறது கிடையாது. நான் கொடுக்குறத வாங்கியிருப்பார். 90% நான் கொடுத்தா அவர் அதை பல மடங்காய் மீண்டும் என் இடத்துல என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். ஒரு கம்பெனிக்கு என்ன ஓனர் ஆகிருக்கலாம், பல மில்லியனராக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு லிமிட்டு. ஆனால் இப்போ நான் செய்கிறது அன்லிமிட்டது. இது தேவன் எல்கை இல்லாத அளவுக்கு இன்னும் எதெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடியும். இதுதான் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் மாமிசத்தினுடைய முடிவுக்கும் உள்ள வித்தியாசம். ஏமே அவன் மிருக ஜீவன்களும் எல்லாரும் தண்ணி குடிச்சாங்களா? குடிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பிழைக்கணுமா? சொல்லுங்க, பிழைக்கிறோமா? பிழைக்கிறோம். சம்பளம் வருதா? வருது. நல்லா இருக்கிறோமா? வீடு வச்சிருக்கிறோமா? கரெக்ட். எல்லாமே என்னது? லிமிட்டு. சொல்லுங்க, இது லிமிட்டு. சொல்லுங்க, அவர் சத்தம், அவர் நடத்துதல்,
அது அன்லிமிட்டட். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்லிமிட்டுக்கு வாங்க நீங்கள். ஹல்லேலூயா.